புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை அடைவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தன்னை சுற்றி நடப்பதை உன்னிப்பாக கவனித்தபடி இருப்பார். அவர் கவனிப்பது பிறருக்கு தெரியாது. சில நேரங்களில் தெரிந்தது போல காட்டிக்கொள்ளவும் மாட்டார். அரசியல் பொதுக்கூட்டம் மேடைகளில் கூட கருப்பு கண்ணாடி வழியாக தொண்டர்களின் மன ஓட்டங்களை கணிப்பார். அவரது கூரிய பார்வையால் இருந்து எதையும் தப்ப முடியாது, யாரும் தப்பிவிட முடியாது. அவர் அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பு சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் நடந்தது. ஜப்பானில் எக்ஸ்போ 70 கண்காட்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பு நடந்தது. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பாடலின் சில காட்சிகளை 30,000 பல்புகளை கொண்டு ஒளிவெள்ளம் பாய்ச்சப்பட்ட ஸ்விஸ் பெவிலியனில் எடுக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார். அந்த சமயத்தில் ஒரு காட்சிக்காக ஒளிப்பதிவாளரை அழைக்கும் வரை எம்ஜிஆர், நடிகை சந்திரகலா, அசோகன், நாகேஷ் ஆகியோர் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது அவர்கள் அருகில் வந்த ஜப்பானியர் ஒருவர் மது மயக்கத்தில் இருந்தார். ஆர்வத்தோடு சந்திரகலாவின் உடையை கவனித்தார். திடீரென சில்மிஷம் செய்யும் எண்ணத்துடன் சந்திரகலாவின் உடலை தொடும் எண்ணத்தில் கையை நீட்டினார். எம்ஜிஆர் எங்கோ பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தார். அவர் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததால் அது அந்த நபருக்கு தெரியவில்லை. சரியாக ஜப்பானியரின் கை சந்திரகலாவின் உடலை தொட்ட மறுகணம் ஜப்பானியரை எம்ஜிஆர் பலமாக அறைந்து விட்டார். அவ்வளவுதான். சம்பந்தப்பட்ட நபர் கிறங்கி 10 சுற்றுகள் வரை சுற்றி விழுந்தாராம். இதில் ஜப்பானியர் அணிந்திருந்த கண்ணாடி தெரித்து விழுந்தது. நிதானத்துக்கு வந்த ஜப்பானியர் தனது தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் இரு கைகளையும் கோர்த்து இடுப்பு வரை முன்னோக்கி வளைத்து மன்னியுங்கள் என்று ஜப்பானிய மொழியில் சொல்லிவிட்டு பின்னோக்கி நகர்ந்து போய்விட்டார். அந்த அளவுக்கு தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கூர்மையாக கவனிப்பார் எம்ஜிஆர். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் T.R. சுந்தரம் தயாரித்த சர்வாதிகாரி படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் தி கேலண்ட் பிளேட் என்கிற ஆங்கில படத்தின் தழுவல். அதற்கு வீரவாள் என்று முதலில் பெயரிடப்பட்டது. ஆனால் கதைக்கு பொருத்தமாக படத்தின் பெயரை சர்வாதிகாரி என்று மாற்றியதே எம்ஜிஆர் தான். அதை T.R. சுந்தரம் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய விவாதம் நடந்தது. வீரவாள் என்பது படத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும். நாயகன் அந்த வீரவாள் மூலம் பெரிய சரித்திரம் படைப்பான் என்பது கதை. அதுவே இருக்கட்டும் என்று T.R. சுந்தரம் சொன்னார். ஆனால் எம்ஜிஆரோ, வீரவாள் என்பது எனக்கு பெருமை சேர்க்குமே தவிர படத்தின் கதைக்கு அவ்வளவு பெருமை சேர்க்காது. சர்வாதிகாரி என்றால் மக்களும் என்ன ஏது என்று பார்ப்பார்கள், நிச்சயம் பேசப்படும் என்றார். நீண்ட யோசனைக்கு பிறகு T.R. சுந்தரம் ஏற்றுக்கொண்டார். இந்த படத்தில் எம்ஜிஆருடன் அஞ்சலி தேவி நடித்தார். நடிகை அஞ்சலி தேவி மீது எம்ஜிஆருக்கு மதிப்பு உண்டு. அவர் தலைவராக வருவதற்கு எம்ஜிஆர் முக்கிய காரணம். எம்ஜிஆருக்கு பிறகு 1959ஆம் ஆண்டில் நடிகர் சங்க தலைவரானார் அஞ்சலி தேவி. சர்வாதிகாரி படப்பிடிப்பின் போது ஒரு பாடல் காட்சியில் அஞ்சலி தேவி பம்பரமாக சுற்றி சுழன்று தரையில் விழ வேண்டும். அஞ்சலி தேவி நடித்து முடித்து விட்டதால் அவரை யாரும் குறை சொன்னால் அவருக்கு பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் அவர் டேக் முடிந்தவுடன் தனது இடத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார். இது அஞ்சலி தேவியின் பாணி. அந்த காட்சியில் அஞ்சலி தேவி நடித்து முடித்தார். எல்லோருக்கும் காட்சி திருப்தியாக இருந்தது. டைரக்டரும் ஓகே சொல்லிவிட்டார். அஞ்சலியின் முகத்தில் புன்சிரிப்பு, டேக் ஓகே ஆகிவிட்டது என்று. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் மறுபடியும் ஒரு டேக் எடுக்க என்றார். காட்சி நன்றாகத்தானே வந்திருக்கிறது, எதற்காக மறுமுறை எடுக்க சொல்கிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. எம்ஜிஆரின் வற்புறுத்தலால் காட்சி மீண்டும் படமாக்கப்பட்டது. மறுபடியும் அஞ்சலி தேவி அதே போல நன்றாகவே நடித்தார். இம்முறை எம்ஜிஆருக்கும் திருப்தி. காட்சிக்கு அவரும் ஓகே சொன்னார். 2 டேக்கிலும் ஒரே மாதிரி தானே அஞ்சலி தேவி நடித்தார், எதற்காக மறுபடியும் ரீடேக் எடுக்க சொன்னார் என்று எல்லோரும் எம்ஜிஆரை பார்த்தனர். எம்ஜிஆர் சிரித்து கொண்டே, முதல் முறை அஞ்சலி அம்மா பம்பரம் போல சுற்றி வரும்போது அவரது பாவாடை குடை போல விரிந்து முழங்கால் வரை ஏறிவிட்டது. படத்தில் விரசமாக தெரியும் என்பதால் தான் காட்சியை மறுமுறை எடுக்க சொன்னேன் என்று விளக்கமளித்தார். எம்ஜிஆரின் கண்ணியத்தை அறிந்து அஞ்சலி தேவி நெகிழ்ந்து போனார். ஒரு காட்சி படமாக்கப்படும் போது நடிகர்களின் நடிப்பு மட்டுமின்றி கேமரா கோணம், ஒளி அமைப்பு, ஒப்பனை, உடை அமைப்பு என எல்லாவற்றையும் எம்ஜிஆர் நுட்பமாக கவனிப்பார். மீனவ நண்பன் படத்தில் இயக்குனர் ஸ்ரீதரிடம் எம்ஜிஆரின் ஒப்பனையாளர் பீதாம்பரத்தின் மகனும் பிரபல இயக்குனருமான P. வாசு உதவி இயக்குனராக பணியாற்றினார். படத்தில் எம்ஜிஆருக்கும் நடிகை லதாவுக்கும் டூயட் பாடலான கண்ணழகு சிங்காரிக்கு விழி 2ல் கண்ணி வைத்தேன் பாடல் காட்சி கர்நாடக மாநிலம் மங்களூர் கடற்கரையில் எடுக்கப்பட்டது. படப்பிடிப்பின் போது பாடலில் ஒரு வரிக்கு எம்ஜிஆர் சரியாக வாயசைக்கவில்லை என்று உதவி இயக்குனர் P. வாசுவுக்கு தோன்றியது. இயக்குனரான ஸ்ரீதர் அதை கவனிக்கவில்லை. காட்சியை எடுத்து முடித்ததும் ஸ்ரீதர் ஓகே சொல்லிவிட்டார். ஆனால் P. வாசுவுக்கு இதில் திருப்தி இல்லை. எம்ஜிஆருக்கு பின்னே நின்றிருந்த அவர் இயக்குனர் ஸ்ரீதருக்கு ஜாடை காண்பித்து
பாடல் வரிகளுக்கு எம்ஜிஆரின் உதட்டசைவு சரியில்லை என்று சைகையால் விளக்கினார். ஸ்ரீதர் புரிந்து கொண்டார். உடனே எம்ஜிஆரிடம் வந்து அந்த காட்சியை மீண்டும் ஒரு முறை படமாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதற்காக என்று விளக்கம் கேட்டார் எம்ஜிஆர். பலர் முன்னிலையில் மிகப்பெரிய நடிகரான எம்ஜிஆரை பார்த்து உங்கள் வாயசைப்பு சரியில்லை என்று தோன்றுகிறது, அதனால் மீண்டும் ஒரு முறை என்று சொன்னால் நாகரிகமாக இருக்காது. எம்ஜிஆரும் தவறாக நினைத்துவிட்டால் என்ன செய்வது என்று தயங்கிய ஸ்ரீதர் கேமரா ரிப்பேர், காட்சி சரியாக பதிவாகவில்லை என்று சொல்லி சமாளித்தார். மீண்டும் குறிப்பிட்ட அந்த காட்சியை எம்ஜிஆர் நடித்து கொடுத்தார். ஸ்ரீதர், பி. வாசு உட்பட அனைவருக்கும் திருப்தி. அப்போதுதான் எதிர்பாராமல் அந்த கேள்வியை எம்ஜிஆர் கேட்டார். பி. வாசுவை பார்த்து, என்ன வாசு, காட்சி ஓகேவா, திருப்தியா என்று சிரித்து கொண்டே கேட்டார். வெலவெலத்து போய்விட்டார் வாசு. தான் ஸ்ரீதரிடம் ஜாடை காண்பித்தது எம்ஜிஆருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டதே என்று வாசுவுக்கு தர்ம சங்கடம். ஸ்ரீதருக்கு வாசு ஜாடை காட்டியதை பக்கவாட்டில் திரும்பியபடி ஓரக்கண்ணால் எம்ஜிஆர் கவனித்திருக்கிறார். அவரது கேள்விக்கு ஓகே சார் என்று வாசுவும் வெக்க புன்னகையுடன் பதிலளிக்க அவரை பார்த்து மீண்டும் சிரித்தார் எம்ஜிஆர். காட்சி ஏன் மீண்டும் படமாக்கப்படுகிறது என்கிற நிலைமையை புரிந்து கொண்டு இயக்குனர், உதவி இயக்குனர் ஆகியோருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் முழு ஒத்துழைப்பு அளித்து மீண்டும் நடித்து கொடுத்ததுடன் நடந்தது தனக்கு தெரியும் என்பதை சூசகமாக பி. வாசுவுக்கு எம்ஜிஆர் உணர்த்திவிட்டார். அந்த அளவுக்கு ஞானம் இருந்ததால் தான் எம்ஜிஆர் இந்த அளவுக்கு உயர முடிந்தது. வாழ்க்கையில் வெற்றி அவசியம் என்றால் அதற்கான உழைப்பு வேண்டும், அதற்கான ஞானம் வேண்டும், அதற்கான அறிவு வேண்டும், திட்டமிடல் வேண்டும். எல்லாமே எம்ஜிஆரிடம் இருந்தது. அதனால் அவர் வெற்றி நாயகனாக உயர முடிந்தது.